Taste the Daily. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 30,000 கன அடி மட்டுமே வெளியேற்ற முடியும் என்ற நிலை இருக்கும்போது அடையாற்றில் எப்படி 1,00,000 கன அடி நீர் செல்லும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தில் கேள்வி நேரம் முடிந்த பின்னர் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் நடைபெற்ற போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியின் உரையை நேரலை செய்யாமல் திமுக அரசு நேரலையை துண்டித்து அராஜகத்தில் ஈடுபட்டது. இதனைத் தொடர்ந்து செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வெளியேற்றப்பட்ட நீர் குறித்த ஸ்டாலினின் கேள்விக்கு பதிலளித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வெளியேற்றப்பட்ட உபரி நீரால் தான் பாதிப்புகள் ஏற்பட்டதாக ஆளும் திமுக அரசு குற்றம் சாட்டுவது ஆதாரமற்றது என்று தெரிவித்தார். மேலும் ஏரியிலிருந்து 30,000 கன அடி மட்டுமே வெளியேற்ற முடியும், அடையார் ஆற்றில் எப்படி 1,00,000 கன அடி நீர் சென்றிருக்க முடியும் என கேள்வி எழுப்பினார். மேலும் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டை தொடர்ந்து ஆளும் கட்சிகள் முன்வைத்து வருவதாக குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அந்த பொய் மெய்யாகாது என கூறினார்.